ஃப்ரான்ஸ் ஃபுல்லாகவே ஒரு சைக்கிள் டூர் நடக்குது. S'apprête à s'élancer. L'accueil du public pour Pavel Bittner. Ouais, il y a du monde. Remco Evenepoel. ஹாய் வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல வந்து சைக்கிள் ஓட்டம் நடக்க போகுது. ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக நடக்குது. அதில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல நடக்க போகுது. அதுக்கு தான் நான் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். எங்கள் இடத்துல எல்லாத்தையும் மறிச்சிட்டாங்க. நான் இப்போ செண்டவில்லுக்கெலாம் போய் கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் மறித்து ஆக்கள் எல்லாம் கூட நடந்தான் போகிறாங்க. ட்ராம் மட்டும்தான் ஓடுது. அதுவும் இதிலேருந்து ஒரு 2 ஸ்டாப்பில் நின்றுடும். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 இடத்துல முடிஞ்சிட்டு எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அதை தான் நான் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அந்த பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் ஓட்டத்துக்கு தான் ஒரு நாள் வந்து அதில் பெயிண்ட் எல்லாம் கீறி பாருங்கள், அதில் வடிவா எல்லாம் கீறி அழகாக இருக்குது. சனங்களெல்லாம் கூடுதலாக வந்து சைக்கிள்களில் நடந்து தான் போகிறாங்க. இங்கால அங்கே பாருங்கள், டபுள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க 2 பேர். அங்கே டபுள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சைக்கிள் தான் 2 பேர் பெடல் பண்ணி கொண்டு போகிறாங்க. இங்கே வருது எங்களோட ட்ராம். வழமையாகவே எங்களோட செண்டவில்லுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுண்டா இந்த இடத்துலையே நிப்பாட்டிடுவாங்க ட்ராமை. அதுக்கப்புறம் நாங்களாம் நடந்து தான் போவோம். பாருங்கள், எல்லோரும் முறைங்கி நடந்து போகிறாங்க. பயங்கர பாதுகாப்பு போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் போலீஸ் தான் நிற்கிது. ஆல்ரெடி சனங்கள் எல்லாம் வந்து குவிஞ்சிட்டாங்க இங்கே பார்க்குறதுக்கு. நாங்கள் லேட்டு அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள், செண்டவில்லை எப்படி சனங்கள்னு. நம்மளுக்கெல்லாம் இடம் கிடைக்குமோ தெரியல, பார்ப்போம். போயிட்டு இதெல்லாம் துவாங்குதான். எங்கள் இடத்துல நடக்கிற சைக்கிள் ஓட்டம்னால நான் எடுத்து போடுறேன். இந்த இடத்துக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சனங்கள் அவ்வளோ வந்துச்சு. என்னை யாராவது ஒரு ஆள் உள்ளுக்கு விட்டாங்கட்டா சரி. ஓ மை குட்னஸ், எப்படி பாருங்கள் சனங்கள். டிஷர்ட்டுகள், தொப்பிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வருமா நினைக்கிறேன். எதுக்குலையாவது ஒரு ஆளோட பூர்வம் பாருங்கள் எப்படி எல்லாம் போகுது. சைக்கிள்கள் எல்லாம் போகுது. சைக்கிள்கள் ஆக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்காங்க. எல்லாம் கை தட்டுறாங்க. போகிற ஒரு ஆள் போகிறாங்க. எல்லாம் வருது. இது நீட்டுக்காக இந்த வாகனங்கள் போகுது, சைக்கிள்கள் போகுது. Merci de nous accueillir. Vous êtes nombreux, vous êtes accueillis pour cette 5e étape. தொப்பி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே
ஒரு தம்பி கேட்டு கொடுக்குறாங்க. S'il y a quelque chose là, on va pouvoir le récupérer. Oui, t'inquiète pas, je pense que Ah, s'il vous plaît! Ah, dommage, on va pas pouvoir se rapprocher. S'il vous plaît! Monsieur, madame! Salut à tous. Monsieur, madame! Oh, c'est bon, ça fait plaisir de vous voir, c'est nombreux. Faites du bruit pour ton famille. Quand même. சூப்பராக இருக்கா? oh, mais ils sont chauds patates. Incroyable. Salut tout le monde, salut les gens au balcon, salut, salut. Et le chanteur de Guillaume, évidemment. டிஷர்ட் தொப்பி அடிச்சிருக்காங்க, கொடுத்து கொண்டு போகிறாங்க. Donc, je vais pas faire le pack. Monsieur, monsieur, monsieur! அப்படியே கொடுத்து கொண்டு போகிறாங்க டிஷர்ட். Cette année, waouh, 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 c'est mieux que les autres ici. Attention, c'est parti, on va mettre des musiques un petit peu locales, les amis. On compte sur vous. Vous êtes incroyables. இனி 1 மணிக்கு தான் ஸ்டார்ட், அதனால் நாங்கள்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு இடத்தை பிடிச்சி கொண்டு இருக்கிறேன், வெயில்னால இதில் நல்லா இருக்குது, அதனால் இந்த இடத்த பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கிறேன். தளத்து வாங்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தால் துவங்க போகுது. கொரோனாவில் தான் வராங்க, நாளைக்கு எல்லாம் வருவாங்க.
கல்வடோஸ், இது கல்வடோஸ் எங்கட இடம். Allez, on applaudit. Allez, on l'encourage. ஒரு ஆளுக்கே 4 வாகனம். Moi j'ai encore plus mal que ça. ஒவ்வொருத்தர் அறிமுகப்படுத்தி விடுறாங்க. அதான் இங்கே நடக்குது. நான் நினைச்சேன் எல்லாரும் உண்டை ஓடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆளாக தான் போகிறாங்க. செபாஸ்டியான் கீனியா இட்டாலியானா. Là, il arrive. Allez, coup de sonneur, allez, coup de sonneur. La vache qui allez, allez, allez. சைக்கிள் ஓட்டத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை அறிமுகப்படுத்தி தனித்தனியை விட்டாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், என்ன தனித்தனியை போடுறாங்களே, இது எப்படி இது சாத்தியம்? எனக்கு முதல்ல விலங்கையில் வந்து பிறகு தான் பார்த்தா அது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த கிலோமீட்டர் எவ்வளோ நிமிஷத்தில் யார் வந்து நிமிஷம் குறைவாக ஓடுறாங்களோ அவங்க தான் பின்னர். அதுதான் நல்ல வெரி இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட் அனுபவம் வந்து நான் முதல் முறையாக வந்து பார்த்த சைக்கிள் ஓட்டம் வந்து கோனில் வந்து பார்த்தேன். நான் இப்படி ஒரு சைக்கிள் டிவியில் பார்த்துருக்கேன் நிறைய. ஆனால் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நேரடியாக வந்து பார்த்தது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃப்ரான்ஸில் வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமாக நடத்துகிறாங்க. சில இடங்களில் வந்து ஒரு குரூப்பாக போவாங்க, இங்கே வந்து இது ஒரு வித்தியாசமாக நடந்துச்சு. La montre individuelle, l'exercice en solitaire, il connaît bien et on va pouvoir l'accueillir sur ses premiers coups de pédale, ancien vainqueur d'étape sur le Tour de Suisse, 8e du classement général du Tour d'Italie. Une fois de plus, dans quelques secondes seulement, place au premier coup de pédale d'Andreas Leknesund. Vieux là.
இங்கே போய் கொண்டிருக்காங்க ஒரு Allez, on accueille bien cette fois-ci le porteur d'un maillot distinctif. Et oui, il a déjà brillé sur plusieurs contre-la-montre. C'est Paris-Nice en 2020 et 2021. Souvenez-vous, avait également brillé côté de Liège-Bastogne-Liège. Le départ qui est imminent. Les applaudissements du public également pour Maximilian Schachmann. Le nouveau vainqueur de Paris-Nice qui démarre son effort en solitaire. Der Mann mit einem Plan, Maximilian Schachmann. Mais en tout cas, on l'appelle quelquefois Mad Max aussi. Entre nous, voyez personne qui écoute, qu'on n'y a pas 45 000 personnes aux... Et là, la moitié de la page pour Hugo Page. Ici, on va continuer. இதெல்லாம் போகுது ஆனால் வந்து இந்த இடத்துலாம் ஃபினிஷிங் நடக்கும் அங்கால கொஞ்சம் தள்ளியே இதெல்லாம் வர Quelques fois plamentant positifs, apparemment pour les purs spécialistes. மின்னலேண்டு போகிறாரு மின்னல் வேகத்தில் போகிறாரு அவர் வீடியோவே பிடிக்கல அவருக்கு ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க வாராக்கில் எடுக்கிறாங்க எங்களை கலைத்து விடுவாங்களோ தெரியாது வருது போல் ஒன்று வருது ஒன்று வருது 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 ஓடிட்டு வராங்க ஃபினிஷிங் பண்ணுறாங்களா வருது 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 இப்போ வரப்போகுதா qui effectivement est bien un équipier important. Jules est avec vous sur le vélo et dans la vraie vie, avec des vêtements pensés pour accompagner votre quotidien, engagé et accessible à tous. Découvrez la collection. On se souvient qu'il avait été le premier maillot jaune de l'édition. termine பண்ணி போகுது ஓகே ஓகே நல்லா புரிய போகிறாங்க வருவாங்க பாருங்கள் இப்படியே இதான் ஃபினிஷிங் முடிவு ஒரு ஆள் வருது இந்த போய் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் இந்த இடம்தான் ஃபினிஷிங் பாரு இங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறது அப்போ ஃபினிஷிங்கில் அப்படியே போகுது ஓடிட்டு ஓடிட்டு இப்படியே போகிறாங்கல்ல இதெல்லாம் நிறைய கேம் வச்சுருக்காங்க சின்ன பிள்ளையில கவர்றது கேம் வச்சுருக்காங்க அது முடிஞ்சு போகிற இதெல்லாம் கேம்கள் கடைகள் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு பெரிய ஆட்கள் விஐபி மாதிரிலாம் மேலே இருந்து பார்க்குறோம் சுற்றினா வந்து சுற்றுறதுல என்ன கிடைக்குதோ அது கொடுக்குறாங்க சுற்றினோடனே டிஷர்ட் தொப்பி ஹெல்மெட் எல்லாம் இருக்கு கொடுப்பாங்க பாருங்க எப்படி சாதம் பண்ணு வந்து இங்கே குட்டி குட்டி கடைகள் போட்டிருக்காங்க பேக்கு டிஷர்ட் எல்லாம் விற்கிறாங்க இங்கால ஷர்ட் பேக் 30 யூரோ 40 யூரோன்னு எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் இப்படி இப்படி எங்கள் இடத்துல செஞ்சு விட்டுருக்காங்க சைக்கிள் ரேஸ் நடக்குதுன்னு வடிவா பாருங்கள் ஃப்ரான்ஸ் ஃபுல்லாகவே ஒரு சைக்கிள் டூர் நடக்குது அப்போ அதுண்ட ஒரு பகுதி தான் இன்றைக்கு எங்கள் இடத்துல நடந்தது பாருங்கள் இப்படி இருக்குது இப்படியெல்லாம் அலங்கரித்து விட்டுருக்காங்க கோனில் பாருங்கள் ஃப்ரான்ஸ் கொடி பறக்கு ஒரு ஆள் ஃபோட்டோ எடுக்கிறார் ஓடி பாருங்கள் எங்களுக்கு ஒரு தொப்பி கிடைச்சாச்சு தொப்பி இப்படி சின்ன சின்ன கேம் எல்லாம் வச்சுருக்காங்க கேம் வச்சுட்டு அதுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஞாபகத்துக்கு வருது எங்களை பிரிண்ட் ஆகி வருது ஞாபகத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம் பேச போகிறார் பேச
Pasta போகுது pasta. Pasta, pasta. Ouais, il y a du monde. Pas mal. பிட்டுட நிற்கிறாரு. ஏதோ நடக்கணும் போல, சைக்கிள் ஓடணும். அங்கே தான் ஸ்டேஜ் இருக்குது. அங்கே தான் வந்து ஃபினிஷிங் ஆனோன்னு யார் வின்னராக நடிப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வர்ற ஒரு அலங்கி இங்கே போகிறேன். இதுதான் ஸ்டேஜ். Il a bien terminé Nelson Oliveira, c'est le 6e temps à l'arrivée, 38 minutes 19. L'homme de la région nantaise qui en termine est juste Julien Alaphilippe. L'arrivée de Julien Alaphilippe également pour ce chrono à 2 du Tour de hier, dont le Tour de Mathieu Van Der Poel va de l'avenir. Eh oui, Mathieu Van Der Poel qui passe maintenant à l'intermédiaire numéro 2. Il est loin, il est très loin, il est à plus d'1 minute. Mathieu Van Der Poel qui concède 1 minute et 5 secondes. Il a perdu 45 secondes sur Tadej Pogacar. Van Der Poel va perdre sa tunique, c'est une certitude désormais. Le point à l'intermédiaire numéro 2, à mi-parcours dans ce contre-la-montre à 16 km de l'arrivée. Luc Plapp était le plus rapide à cet endroit. Eduardo Affini était deuxième. Et Remco Evenepoel qui était troisième, accéléré depuis le champion du monde, le champion olympique du contre-la-montre individuel, les liserés arc-en-ciel et le casque doré, c'est la combinaison gagnante. Mathias Kelmo s'en termine, mais juste derrière lui, c'est lui, Remco Evenepoel, qui va couper la ligne, peut-être le futur vainqueur de l'étape. Il est en lice pour l'instant, elle va prendre la première place. Le nouveau temps référence de cette 5e étape du Tour de France, 36 minutes et 42 secondes, plus de 50 en tête de classement provisoire. Il faut attendre la présence des 8 derniers coureurs. Il reste encore. இந்த ஃபினிஷிங் இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்தோடனே சின்னாக்க அவங்கள்ட்ட சைன் வாங்கி அவங்களுக்கு சைன் வாங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. Ah ben mince. Il faut que je parte les mots. Allez Romain à l'arrivée. Ah non, sans lunettes. Ah Romain. Oh pardon, à vos cheveux. Matteo Jorgensen, 5 minutes 22. Poel recule au 6e rang à 1 minute 28. Joao Almeida, Evenepoel, respectivement leader du classement général. Qui se marquait au cuissard, et ben ils n'avaient pas de combatif, mais Tissot remettra un chrono donc au plus rapide de l'étape et nous aurons également omniprésent évidemment, fidèle au poste, tout va bien. Voilà, on s'est régalé, on a eu le temps en plus de faire de belles photos évidemment. Evenepoel, Tadej Pogacar, maillot jaune LCL, ici à Caen. Et bien effectivement, c'est aussi un sacré coup de tonnerre, je disais. Stéphane Garnier, responsable technique du groupe Malherbe et invité continental, et Aristide Olivier, monsieur le maire de Caen. Et oui, on peut applaudir très fort. Bravo. De cette discipline du contre-la-montre sur un tracé lui convenait absolument parfaitement, donc il a le sourire. Bravo Remco. Quand on est favori et quand on gagne, c'est toujours meilleur encore. Merci beaucoup à Remco Evenepoel, qu'on retrouvera sur le podium protocolaire, je vous l'ai dit, parrainé par LCL. C'est Tadej Pogacar.
Alexandre Loyas, Johan Payot, médaillé de bronze aux Jeux paralympiques de Paris 2024. Également présent Stéphane Sinagoga, secrétaire général et sous-préfet de Caen. À Yves-Leroux, il a rejoint Patrick Baracha, donc lui qui est régulièrement très pressé sur le podium, il a pris un peu plus de temps. Et également Tadej Pogačar, le leader de l'équipe c'est le triple vainqueur du Tour de France félicité par Manuel Lopez, ce qu'on a été en présence de Michel Savin, sénateur et président du groupe d'études sport au Sénat. Et de l'autre côté du podium, eh bien, c'est Aline Louisy-Louis. Du Tour de France, c'est Tadej Pogačar qui reçoit ce centre Leclerc. L'hôtel Hôtesse évidemment lui remettre le trophée et bouquet en présence de Pascal Potier, adhérent Leclerc à Fécamp, et de Clara Devel, vice-présidente du conseil départemental du Calvados. Ah Tadej, voilà, il vous salue mesdames, messieurs, Tadej Pogačar, qui aujourd'hui a marqué des points dans tous les sens du terme. Merci beaucoup à nos hôtesses et à nos personnalités, Pascal Potier et Clara Devel, pour ce meilleur grimpeur, donc 3 ans le plus rapide, qui a été le vainqueur de l'étape du jour. Donc Remco Evenepoel va nous rejoindre d'ici à quelques instants avec l'hôtel hôtesse Chris et bien sûr 2 personnalités qui vont l'accompagner. Nous aurons ensuite eh bien, le dernier volet avec la place du combatif le plus rapide de l'étape du jour. Ce sont nos chronométreurs officiels, les montres Tissot, qui vont récompenser donc Evenepoel. Mesdames, messieurs, remise du maillot blanc de meilleur jeune, parrainé par les opticiens Chris. Cette remise et notation par l'hôtel hôtesse des opticiens Chris en présence de Marco Thomas, opticienne Chris à Mondeville, et en présence de Nicolas Joyot, président de la communauté urbaine Caen-la-Mer. Voilà, Tissot, donc au plus rapide de l'étape du jour. Son maillot de champion du monde, il est aussi champion olympique, que Remco Evenepoel nous a rejoint pour recevoir donc cette montre chrono des mains de Bernard Thévenet. Ah, je voudrais qu'on applaudisse plus fort. Merci d'applaudir ces 2 immenses champions, Remco Evenepoel et Bernard Thévenet, mesdames, messieurs. Bravo Remco, rendez-vous demain évidemment pour une nouvelle aventure, la 6e levée de ce Tour de France du monde. Voilà, bah dites donc, voilà, il y en a du beau monde sur ce podium protocolaire. Si je commence à en citer un ou deux, une ou deux, je vais en oublier, ce serait dommage. Mais en tout cas, merci à toutes et tous. Ils sont toutes et tous restés avec nous, donc un beau peloton qui a du cœur à revendre pour permettre, mon cher Orso Chetoshin, le directeur de mécénat chirurgie cardiaque en fond du monde, à plein d'enfants qui étaient condamnés à la naissance, et bien de pouvoir non seulement vivre, mais de vivre normalement. On va vous photographier, on va vous ovationner, on va vous remercier, on va vous applaudir. Allez, public! Merci beaucoup. Merci mille fois à vous toutes et tous. Quel beau podium protocolaire, décidément, avec tous ces amoureux des enfants et du vélo. Olivier va nous rejoindre avec les représentants continentaux qui vont lui remettre autour du cou cette médaille collector. Mesdames, messieurs, c'est aussi à la population de Caen qu'on la délivre sous les yeux de Christian Prudhomme, Pierre-Yves Tour et évidemment tous les responsables de l'organisation
de ce Tour de France, cher Aristide Olivier. C'est un honneur et un bonheur de vous remettre cette médaille qui vous revient de droit. Je sais que vous allez la décerner à l'ensemble de vos ouailles, donc tous ceux qui poussent à fond derrière le Tour de France et le vélo. Je vais vous passer le micro pour quelques mots. Mettez-vous sur la plus haute marche du podium. Allez, il n'y a pas de raison. Voilà, j'ai à côté de vous. Voilà, on peut applaudir très fort Monsieur le maire de Caen, s'il vous plaît. Voilà, un petit mot pour remercier, je crois, tout le monde, parce qu'on a vécu une journée formidable. C'était tout simplement exceptionnel. Voilà. Merci vraiment d'avoir été au rendez-vous en plus dans cette année du millénaire pour notre ville. On vit une année absolument dingue. Aujourd'hui, la météo était encore au rendez-vous. Quelles belles images, quel engouement. J'ai eu la chance de faire l'ensemble du parcours. C'était exceptionnel. Je voudrais simplement vous dire merci. Et finalement, cette médaille, c'est surtout la vôtre. Merci Christian Prudhomme d'être revenu presque 20 ans après, ici sur nos terres. C'était vraiment un grand bonheur partagé avec vous toutes et vous tous. Alors, à très vite, j'espère. Et puis vraiment, encore merci. C'était une journée vraiment magnifique. Merci beaucoup. Merci Monsieur le maire, merci Aristide Olivier, vous avez un air formidable, chers amis. Merci encore, donc voilà, donc Aristide le Conquérant, au pays de Guillaume le Conquérant. Les 1000 ans donc, de Caen, c'est quand même pas rien dans ce beau département du Calvados, dans cette belle région de Normandie qui aime tant le vélo. Voilà, mesdames, messieurs, ainsi se referme la boucle donc, du jour de cette 5e étape et ce podium protocolaire, les marches du Tour, que l'on referme avec l'hymne officiel du Tour de France. ஓகே இப்போ எங்களோட இதுக்கு என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் வந்தவருக்கு மெடல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபினி பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.